வணக்கம். ஹாய் பவன். என்னுடைய நேம் வந்து கே தினேஷ்குமார், ஃபவுண்டர் ஆஃப் த சங்கமம் குளோபல் அகாடமி இந்தியா அண்டு சங்கமிலியா ஹாலிடேஸ் ஸ்ரீலங்கா. இந்த 2 நிறுவனங்களுடைய ஃபவுண்டர் நான் தான். ஸோ கடந்த 14ஆம் தேதி ஜூன் 14ஆம் தேதி வந்து காலி முகத்திடலில் ஒரு பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி, பரதநாட்டிய டான்ஸ் லெசன் கின்னஸ் வேர்ல்டு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் உலக அளவில் இலங்கையில் நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியாக, ரொம்ப கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சியாக நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்க்குற ஒரு நிகழ்ச்சியாக அது அமைஞ்சிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக அந்த நிகழ்ச்சியை வந்து பற்றி பேசி நீங்கள் உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய மீடியாஸ் வந்திருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வரும்போது நான் அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் மூலிமா கொடுத்துருந்தோம். பட் ஈவன் தோ இது சம்மந்தமாக சில செய்திகள் மறுபடியும் வந்துட்டு இருக்கிறதுனால அது சில பதில்களை நான் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை ரெடி பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து இந்த பரதநாட்டியம் டான்ஸ் லெசன்ன்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது சொல்லி கொடுக்குறது. நாங்கள் வந்து எங்கள் இந்திய நிறுவனமும் எங்கள் நிறுவனம் இலங்கையில் இருக்க நிறுவனமும் சேர்ந்து சொல்லி கொடுக்குறது தான் இதோடைய கான்செப்டே. 5000 குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வைக்கிறது தான் அந்த நிகழ்ச்சியுடைய கான்செப்டே. அப்போ இந்த இனிஷியேட் நாங்கள் எடுக்கிறதுனால இந்த கின்னஸ் வேர்ல்டுடைய ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கின்னஸ் வேர்ல்டுன்றது கொடுப்பாங்க. முடித்த பிறகு இது எப்படி கொடுத்துருக்காங்க கின்னஸ் வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். சங்கமிலியா ஹாலிடேஸ் இலங்கை, எங்களுடைய சங்கமம் குளோபல் அகாடமி நிறுவனம் இந்தியா செக்ரட்டரி அண்டு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தான் அச்சீவே பண்ணியிருக்காங்க. அது அப்படி தான் வந்து கின்னஸ்லேயே வந்திருக்கு. ஸோ அதில் குழந்தைங்களும் டீச்சர்ஸ் சேர்ந்து தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படி குழந்தைகளும் ஆசிரியர்களும் பங்கு பெற்று தான் இந்த நிகழ்ச்சி வந்து பெரிய லெவலில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று. இன்னொன்று வந்துன்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றி ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் திரும்ப வந்துட்டுருக்கு. அந்த கருத்து என்னென்னா, 5000 பேர்கிட்ட 5000 வாங்கியிருக்கேன்னு, அப்புறம் 6000 வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. இதோட உண்மைத்தன்மையை தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 4500 தான் ஒரு குழந்தைங்கள்ட்டேருந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4100 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் வாங்கினோம் நாங்கள். ஏன்னா இதுக்கான செலவுகள் ஒரு பைசா கூட நாங்கள் கவர்மெண்ட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கவர்மெண்ட்டையும் நாங்கள் கேட்கல. இது எங்கள் தனியார் அமைப்பே நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி டீச்சர்ஸ் கூட பேசி, அவங்க பேரண்ட்ஸ் மூலிமா பேசி எல்லோரும் வந்து மன நிம்மதியோடு கலந்துக்கிட்ட பே பண்ண ஒரு நிகழ்ச்சி தான். இதுக்கான செலவுகள் வரவுகள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் அக்கௌண்ட் மூலிமா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதனுடைய அமௌண்ட்டு இது முழுக்க இலங்கையில் இருக்கிற சங்கமிலியா எங்களுடைய கம்பெனி நிறுவனத்துக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். எதுவுமே கையிலையோ இல்லை எங்களுடைய இந்திய நிறுவனத்துக்கோ இதில் ஒரு சிங்கிள் ரூபி கூட நாங்கள் அனுப்பவும் இல்லை, வாங்கவும் இல்லை. இது முழுக்க இந்த செலவு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்கள் நிறுவனத்தில் தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கான செலவுகளும் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அதை கேட்கும்போது நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் 5000 குழந்தைகள் கலந்துக்கிட்டாலும் மீதி இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லியிருந்தோன்னா, இந்த குழந்தை ஏதாவது ஃபீஸ் கட்ட முடியல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட முடியலன்னா எங்கள்கிட்ட தகவல் தெரிவிங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ங்கள்கிட்ட சொன்னோம். அது மூலிமா நிறைய டீச்சர்ஸ் பேலன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் நிகழ்ச்சியும் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து பிரதி அமைச்சர் அப்படின்ற ஒரு பேர் ஏன் வருது அப்படின்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம் கிடையாது. இது ஒன்று நாங்கள் தனியார் அமைப்பு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து இதுக்கான சில பர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்கக்கூடிய இருக்கும்போது தான் நாங்கள் சென்னையில் பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் வரும்போது நாங்கள் இதை பேசும்போது அவர் வந்து தாராளமாக இது இலங்கையில் பண்ணுங்கள், இது நாட்டுக்கே ஒரு பெருமைன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் சொன்னார். இது நாட்டுக்கே பெருமை, இது ஒரு கலாச்சார நிகழ்ச்சி இந்த மாதிரி நடக்கும்போது இது வந்து நல்ல லெவலில் கிடைக்கும், டூரிசம் டெவலப் ஆகும் அப்படின்ற நோக்கத்துலேயும் அவர் வந்து எங்களுக்கு சொல்லி கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரதாக சொன்னார். மற்ற ஒத்துழைப்புன்றது எங்களுக்கு எப்படின்னா, இப்போ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பெரிய நிகழ்ச்சிக்கு வந்து போலீஸுடைய ப்ரொட்டஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த பர்மிஷன்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நாங்கள் உதவி கேட்டோம். வழியே எந்த ஒரு ஃபினான்ஷியல் எதுவுமே வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, கவர்மெண்ட்டும் எங்களுக்கும் கொடுக்கவும் இல்லை. ஸோ தயவுசெய்து நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, இதை வந்து ஒரு அரசியல் ஆக்காதீங்க. இது வந்து முழுக்க கலைக்காகவும் நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும், அதாவது சுற்றுலா வளர்ச்சி மேம்படுத்துறதுக்காகவும் நாங்கள் ஒரு எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து நடத்தின ஒரு நிகழ்ச்சி இது. இதை வந்து அரசியலாக்கி அதில் வந்து ஒரு சேனல் வீடியோ நாங்கள் பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. அவர் சொல்கிறதுல எல்லாமே தெரியலன்னு சொல்கிறாரு. இதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எது தெரியலன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்லையா நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவை கேட்டிருக்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே சில சகோதரர்கள்லாம் அந்த யூடியூப்லாம் பேசியிருக்காங்க இதை பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆராய்ச்சி கின்னஸ்க்கு எப்படி ஃபீஸ் பே பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி அவங்க நிறைய ரிப்போர்ட்லாம் போட்டிருக்காங்க. ஒன்று நீங்கள் அதையாவது பார்த்துருக்கணும். இல்லையா கின்னஸ் வெப்சைட்டில் போய் பாருங்கள், எல்லாமே அதில் ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதில். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துருக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஒரு
ஒரு மேம்பாக்கான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்தை, அதாவது இலங்கையில் இருக்கிற எங்கள் நிறுவனம் பேரையும், அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எங்கள் நிறுவனத்துக்கும் ஒரு கெட்ட பேரை உருவாக்குற மாதிரி நீங்கள் வந்து மீடியாவில் போட்டிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலாச்சாரம், இந்திய இலங்கை கலாச்சாரம்ன்றது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நாங்கள் 2 பேரும் நிறந்து இது நடத்துனது வந்து ஒரு கலாச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்காக தான் நடத்தணும். இன்றைக்கி அந்த கலாச்சாரத்தை குறை சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த வீடியோ ஒன்று நீங்கள் போட்டிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து இலங்கையில் நாங்கள் நடத்தணும் டிசைட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட்டாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதை நடத்துங்க இங்கே அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல விஷயம். நாட்டுக்கு ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நடக்கும்போது இன்றைக்கி உலக அளவில் பார்க்குறாங்க அதை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா இலங்கையில் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ்ஸு, ஒரு பாதுகாப்பு, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. அதை தாண்டி குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்லாம் வந்து இந்த ஒரு வாய்ப்பை பல வருஷமாக இருந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் நிறைய ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் நாங்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கணும் போது அந்த குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்து சார் எங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதை வந்து நாங்கள் வந்து வாய்ப்பை வந்து உருவாக்கி அத்தனை குழந்தைங்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கோம். இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட்டில் பேர் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ அந்த அச்சீவ் பண்ணிட்டோம். அச்சீவ் பண்ணது எப்படி வந்திருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு பிறகு அந்தந்த குழந்தைங்க விருப்பப்பட்டா, ஆசிரியர்கள் விருப்பப்பட்டா நீங்கள் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் அப்படின்றது நாங்கள் அன்றைக்கி நிகழ்ச்சியிலே சொல்லிட்டோம். அதே மாதிரி அன்றைக்கி பேரண்ட்ஸுங்கள்ட்டையும் இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ அவங்களும் தங்கள் பேரில் வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணுன்னு கேட்குறாங்க. அதுக்கு கின்னஸ் வெப்சைட்லேயே நாங்கள் எப்படி சொல்லியிருக்கிறோன்னா, இது பாருங்கள், இந்த வெப்சைட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் சார்ஜஸ் எவ்வளோ பவுண்ட்ஸு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அங்கேருந்து வர வைக்கணும் அப்படின்னா என்ன பவுண்ட்ஸு என்னன்றதில் தெளிவாக போட்டிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதை தான் நாங்கள் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா ஏன்னா அச்சீவ் பண்ணிட்டோம். அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு உங்கள் பேரில் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி அன்றைக்கி ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்தந்த டீச்சர் பேரில் நீங்கள் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி வரும், அதில் நீங்கள் வாங்கிக்கலான்றது இதிலே இருக்குது. இந்த விஷயத்தை தான் வந்து நேற்றுக்கு அவர் எடுத்து நாங்கள் பணம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு ஒரு தவறான, எங்களை பற்றி ஒரு தவறான ப்ரொஜெக்ஷனை வந்து ஒரு மீடியா மூலிமா அவர் கொண்டுட்டு வந்துட்டுருக்கிறாரு. அடுத்ததாக இந்த குழந்தைங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு விருப்பப்பட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க, தேவையில்லை என்றால் பிரச்சனைனா நாங்கள் கொடுத்துருக்க அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கஷ்டப்பட்டு யாரும் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆப்ஷன் வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியல, உங்களுக்கு வந்து அது எப்படின்ட்டு தெரியலன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். பட் அதோடைய அமௌண்ட்ஸ் எல்லாமே கிளியராக கின்னஸ் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் இன்னும் சொல்ல போனால் அதை விட அந்த ஷிப்மெண்ட் சார்ஜ்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அவங்ககிட்ட, ஏன்னா மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் பாதிக்காதபடி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதை விட தாண்டி இதுலேயும் நாங்கள் என்ன ஒரு சொல்லியிருக்கோன்னா, இதில் இந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்க முடியாத, அதாவது இந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் யாராவது குழந்தைங்க வாங்க முடியல அப்படின்னா எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது பேசி ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் எடுத்து உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறோன்னு தான் சொல்லியிருக்கோம். அதை இப்படி எல்லாமே ஒரு ஓப்பனாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு அரசியல் நோக்கத்துக்காக ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்குதா எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நாங்களும் ஆசிரியர்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து இப்படி வந்து எங்கள் மேலே, எங்கள் நிறுவனத்து மேலேயும் எங்கள் இந்திய நிறுவனத்து மேலேயும் ஒரு கலாச்சார, இந்திய இலங்கை கலாச்சார நிகழ்ச்சி மேலேயும் ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்குறதுனால நாங்கள் ஏன் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் போக வேணான்ற ஒரு மன சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளியிருக்காங்க எங்களை. இந்த மாதிரி ஒரு நல்ல நடத்தின நிகழ்ச்சியை தயவுசெய்து திரும்பி சொல்கிறது தான், இதை வந்து கொஞ்சம் அரசியலாக்காதீங்க. இது நம்ம நாடுனா இலங்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த நாட்டில் நடந்த ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி, ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது நீங்கள் பேரண்ட்ஸ்ட்டு யார்ட்டையாவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க இதை பற்றி. ஸோ அதனால் இதை வந்து ஒரு அரசியல் ஆக்காமல் இதை வந்து ஒரு நாட்டுக்கு நன்மையான நிகழ்ச்சியாக ஒன்று பாருங்கள். பார்த்து இதை வந்து அடுத்ததாக வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் கொஞ்சம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான பதிலாக சொல்லுவீங்கன்றது நம்புகிறேன். நன்றி, வணக்கம். අයිබෝවන් මම සුමාලි දසනායක සංගමිල්ලියා හොලිඩේස් මැනේජිං ඩිරෙක්ටර්. පසුගිය ජූනි 14 වෙනිදා කොළඹ ගෝල් පේස් පිටියේදී භරතනාට්‍යම් ඩාන්ස් ලෙසන් කියන තේමාව යටතේ ගිනස් වර්ල්ඩ් රෙකෝඩ් එකක් පැවතුණා. මෙම වර්ල්ඩ් රෙකෝඩ් එක පැවැත්වුවේ සංගමිල්ලියා හොලිඩේස් සහ සංගමම් ග්ලෝබල් ඇකඩමි යන ආයතන මගින් භරතනාට්‍යම් ඩාන්සිං ස්ටුඩන්ට්ස්ලා සහ ටීචර්ස්ලාගේ සහයෝගය ඇතුව. එහිදී අපිට දේශීය සහ විදේශීය වශයෙන් ගොඩක් සුභාශිංසන හම්බුණා. නමුත් සමහර විවේචන වලටත් අපිට ලක් වෙන්න සිද්ධ වුණා. ඒ වෙනුවනුත් මම ඇත්තටම සතුටු වෙනවා. මොකද ලංකාවේ කවුරු හරි කෙනෙක් ලංකාවේ කරන දේවල් ගැන දැකලා ලංකාවේ කරන දේවල් ගැන බලන් ඉන්න එක ගැන ඇත්තටම සතුටු වෙනවා. ඒ විවේචන වලින් එකක් තමයි අපි එක ස්ටුඩන්ට් කෙනෙක්ගෙන් 5000ක් එකතු කරා කියප එක.
ඇත්තටම මේකට සහභාගී වුණේ ස්ටුඩන්ට්ස්ලා 4988යි. එතනදී 4100ක් වගේ ප්‍රමාණයකට තමයි අපි රෙජිස්ට්‍රේෂන් ෆී එක ගත්තේ. මොකද අපිට ටීචර්ස්ලා කතා කරලා කිව්වා සමහර ස්ටුඩන්ට්ස්ලා ඉන්නවා ඊටමත් දක්ෂ ස්ටුඩන්ට්ස්ලා. හැබැයි යාලට මේ රෙජිස්ට්‍රේෂන් ෆී එක ගෙවා ගන්න තරම් සල්ලි නැහැ කියලා. එතකොට අපි ඒ ගැන සලකා බලලා අපි ඒ ස්ටුඩන්ට්ස්ලාට ස්කෝලර්ෂිප් එකක් ලබා දුන්නා. ඊට අමතරව තවත් අපිට තිබ්බ චෝදනාවක් උනේ මේ එකතු කරගත්ත සල්ලි කොහෙටද ගියේ කියන එක ගැන. ඇත්තට මේවා අපි එකතු කරේ ලංකාවේ account එකකට. ඒ ලංකාවේ account එකෙන් අපි ගිනස් එකට හැරෙන්න අනිත් හැම වියදමක්ම අපි දරුවේ ලංකාව ඇතුළත. එහිදී මෙම උත්සවය පවත්වන වෙලාවේදී ලංකාවේ ඒ ළමයින්ට දුන්න වතුර බෝතලේ ඉඳලා රෙජිස්ට්‍රේෂන් වතුර බෝතලේ ඉඳලා පෝට් ඔතොරිටි එකට කරපු පේමන්ට් එකේ ඉඳලා ලන්ච් පැකට් එක දක්වා බ්‍රෙක්ෆාස්ට් පැකට් එක දක්වා අපි තමයි ඒක අපේ මූලිකත්වයෙන් තමයි පේ කරේ. මොකද අපිට ස්කෝලර්ෂිප් එකක්වත් රජයෙන්වත් කිසිම මුදලක් හම්බුනේ නැහැ. ඊට පස්සේ තවත් තියෙන අපිට චෝදනාවක් තමයි කොහොමද ආපහු සැරයක් ඔයාලා මේ විදිහට සර්ටිෆිකේට් එකක් පෙන්නලා සල්ලි එකතු කරන්න කියන එක ගැන. ඇත්තටම මේක ගිනස් වර්ල්ඩ් රෙකෝඩ් ඇටැම්ප්ට් එකක්. එතකොට මේ ලෙසන් එක අපි ළමයින්ට කියලා දෙනවා ටීචර්ස්ලාගේ through. එතකොට ළමයි ඒක ඉගෙනගෙන ඒක ඇචීව් වුණාට පස්සේ තමයි එයා ගිනස් වර්ල්ඩ් රෙකෝඩ් හෝල්ඩර් කෙනෙක් බවට පත් වෙන්නේ. දැන් ඔයාලට බලා ගන්න පුළුවන් ගිනස් වර්ල්ඩ් රෙකෝඩ් ඔෆිෂියල් වෙබ්සයිට් එකේ ගිහිල්ලා මේ ඉවෙන්ට් එකට සහභාගී වුණ හැමෝම භරතනාට්‍යම් ස්ටුඩන්ට්ස්ලා භරතනාට්‍යම් ටීචර්ස්ලා ගිනස් වර්ල්ඩ් රෙකෝඩ් හෝල්ඩර් විදිහට එයාලා හඳුන්වලා දීලා තියෙනවා එයාලගේ ඔෆිෂියල් වෙබ්සයිට් එකේ. ඊට පස්සේ කියන්න ඕනේ මේ අදාළ accounts ගැන ලොකු ප්‍රශ්න තියෙනවා අපි විශාල වශයෙන් ගත්තා කියලා. ඒ සම්බන්ධව අපි ළඟ හැම ડોකියුමන්ට් එකක්ම තියෙනවා අපි කරපු පේමන්ට්. ඒ හැම ડોකියුමන්ට් එකක්ම අපි ළඟ තියෙනවා. ඒ අදාළ රජයේ ආයතන වලට අපි ඒවා ඉදිරිපත් කරන්න සූදානම්. ඊට පස්සේ තව ආපු කම්ප්ලේන් එකක් තමයි චෝදනාවක් තමයි අපි කොහොමද ඒ රජයේ අමාත්‍යවරයෙක් සමග සම්බන්ධ වුණේ කියන එක. ඇත්තරම අපි මේ මුල් අවස්ථාවේදී මේ ප්ලෑන් කරනකොට අපි ඉන්දෝ ඒෂියා චේම්බර් ඔෆ් කොමර්ස් එකේ ප්‍රෙසිඩන්ට් වයිස් ප්‍රෙසිඩන්ට් කතා කරා අපිට මොරාල් සපෝට් එක දෙන්න කියලා. එතකොට එතුමා තමයි සජෙස්ට් කරේ ඔයාලා මෙතුමත් සමග සම්බන්ධ වෙලා කතා කරන්න. මොකද මේ වගේ මාස් ඉවෙන්ට් එකක් කරද්දී අපිට ආරක්ෂාවතින් ඉතාමත් සැලකිලිමත් වෙන්න වෙනවා. එතකොට මේ වගේ මොරාල් සපෝට් එකක් තමයි අපිට නියෝජ්‍ය ඇමතිතුමාගෙන් හම්බුනේ. ඒ හැරෙන්න වෙන කිසිම විදිහක අපිට කිසිම සම්බන්ධතාවයක් නැහැ. ඉතින් ලංකාව වගේ පුංචි රටක අපි මේ වගේ මාස් ඉවෙන්ට් එකක් කරලා පෙන්නුවා. අපි ඔක්කොමලා එකට එකතු වෙලා. ඉතින් මේකේ සංගමිල්ලියා හොලිඩේස් කියලා කියන්නේ සංචාරක නියෝජිත ආයතනයක්. එතකොට අපගේ යටි අරමුණ වෙන්නේ සංචාරකයන්ගේ අවධානය අප ලංකාව වෙතට යොමු කර ගැනීම. ඒ වගේම මීට අමතරව ඉන්ටර්නැෂනල් බිස්නස් කන්ෆරන්ස් කරන කට්ටිය ඉන්නවා මාස් ලෙවල් එකේ. මෙයාලගේ අවධානය ලංකාවට ගෙනල්ලා ලංකාවේ ටූරිසම් කියන දේ තවදුරටත් ඩෙවලොප් කරන්න. ස්තුතියි.